Hi, this is Deepa from English Skills. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்லோகன் ரைட்டிங் 12th ஸ்டாண்டர்ட் போர்ஷன்ஸ். ஸ்லோகன் ரைட்டிங் இன்னொரு பேர் கேட்ச் லைன், ஸ்ட்ராப் லைன், டேக் லைன். எதுக்கு என்ன பர்பஸ்க்கு ஸ்லோகன் ரைட்டிங்? ஸ்லோகன் ரைட்டிங் ஃபார் அட்வர்டைஸிங் அ ப்ராடக்ட். இப்போ ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அது எல்லார்கிட்டையும் போய் சேர்க்க. ஆர் கிரியேட் அவேர்னஸ் ஃபார் அ சோஷியல் காஸ். இப்போ பாருங்கள், குளோபல் வார்மிங், அதுக்கு மரம் வெட்டாதீங்க, தண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க, இந்த மாதிரியெல்லாம் சொல்லலாம். ஸோ அதுதான் கிரியேட் அவேர்னஸ் ஃபார் அ சோஷியல் காஸ். இப்போது ஸ்லோகன் ரைட்டிங் சில பாயிண்ட்ஸ் இருக்குது, எப்படி எழுதணும்னு. இப்போ பாருங்கள், சிம்பிள், ஷார்ட் அண்ட் கேட்சி ஃப்ரேசஸ். ஸ்லோகன் வந்து சிம்பிளாக இருக்கணும், ஷார்ட்டாக இருக்கணும், பெருசாக நீட்டாக இருக்கக்கூடாது, அட்ராக்டிவ், கேட்சியாக இருக்கணும், ஈர்க்கிற மாதிரி இருக்கணும். எக்ஸ்பிளைன் த கம்பெனிஸ் கமிட்மெண்ட். இப்போ ஒரு ப்ராடக்டை அந்த கம்பெனியோட கமிட்மெண்ட் என்னன்னு கரெக்டாக சொல்லணும். கன்சிஸ்டன்ட், மாறி மாறி இருக்கக்கூடாது, போன மாதம் ஒன்று இந்த மாதம் எப்போவுமே ஒரே மாதிரி இருக்கணும். கிவ் தெம் அ ரிதம், ரைம் அண்ட் ரிங். ஒரு ரிதம், இதை பாருங்கள், நெய்பர்ஸ் என்வி, ஓனர்ஸ் ப்ரைட், சொல்லவே ஒரு பேட்டர்ன் வருது. ஸோ அந்த மாதிரி வரணும். யூனிக் அண்ட் டிஃப்ரெண்ட், ஒரு தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்கணும். இப்போ இந்த ப்ராடக்ட்னா இப்போ நமக்கு தெரியும், இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்தாலும் இது எந்த டிவி நமக்கு தெரியும். ஸோ பாருங்கள், யூனிக்காக இருக்குது, ஒரு தனித்தன்மை வாய்ந்திருக்கு. அப்புறம் ஸ்டே ஹானஸ்ட், அந்த ப்ராடக்டை பற்றி கரெக்டாக சொல்லணும், தப்பான இதெல்லாம் சொல்லக்கூடாது. மேக் இட் டைம்லெஸ். அப்புறம் மேக் இட் சென்சிபிள் அண்ட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். அப்படின்னா இது வந்து சோஷியல் அவேர்னஸ்க்கு, எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி புரிகிற மாதிரி இருக்கணும். எக்ஸ்பிளைன் த நீட் ஃபார் தி சேஞ்ச். எதுக்காக இப்போ திடீர்னு ஏன் மரம் வெட்டக்கூடாதுன்னு சொல்கிறீங்கன்னா, ஏன்னா குளோபல் வார்மிங் ரொம்ப ஹீட் ஆகுது மரம் வெட்டுறதுனால. ஸோ மரம் வெட்டாதீங்க. அதுக்கப்புறம் பொல்யூஷன், தண்ணி ரொம்ப மாசுபடக்கூடாது. அதுக்கப்புறம் தண்ணி நிறைய சேவ் பண்ணுங்கள், இந்த மாதிரி எல்லாம். ஸோ இதுதான். இப்போ பாருங்கள், டிவி, நெய்பர்ஸ் என்வி, ஓனர்ஸ் ப்ரைட். இதுவே ஒரு சோஷியல் காஸ், சேஃப்டியை பற்றி. சேஃப்டி, நோ ஹாலிடே ஃபார் சேஃப்டி. எப்போவுமே சேஃப்டி ரொம்ப முக்கியம், எல்லாத்துக்கும், எல்லா விஷயத்துக்குமே எப்போவுமே. ஸோ நோ ஹாலிடே ஃபார் சேஃப்டி. இப்போ நம்ம பார்க்கலாம், இதெல்லாம் வந்து சோஷியல் காஸ், அதெல்லாம் வந்து ப்ராடக்ட்ஸ். இப்போ என்வாயன்மெண்ட் டே, சேவ் க்ரீனரி, சேவ் த என்வாயன்மெண்ட். சிம்பிளாக இருக்குது, ஷார்ட்டாக இருக்குது, என்ன சொல்ல வந்ததுன்னு புரியுது. லேபர் டே, வித்தவுட் லேபர் நத்திங் பிக் இஸ் பாசிபிள். மதர்ஸ் டே, மதர் அண்ட் ஐகான் ஆஃப் ட்ரூ லவ். டீச்சர்ஸ் டே, அவர் நாலேஜ் இஸ் இன்கம்ப்ளீட் வித்தவுட் அ டீச்சர். இப்போ இதெல்லாம் ப்ராடக்ட்ஸ். இப்போ பாருங்கள், ஏர் கண்டிஷ்னர், ஸ்விட்சர்லாண்ட் அட் யோர் பிளேஸ். ஸ்விட்சர்லாண்ட்னா ஊர் எதுக்கு, ரொம்ப சில்லுன்னு இருக்கும். அது இப்போது ஸ்விட்சர்லாண்ட் அட் யோர் பிளேஸ்னா நம்ம ரூமும் கூலாக இருக்கும், ஏர் கண்டிஷன் போட்டால் நம்ம வீட்டில். ஸோ அது எவ்வளோ சிம்பிளாக 4 வேர்ட்ஸில் சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான். பைனாக்குலர்ஸ், பிரிங் க்ளோஸ் த டிஸ்டன்ட். பைனாக்குலர்ஸ்னால் தூரம் இருக்கிறது கிட்ட பார்க்குறது, கண்ணில் வச்சு பார்ப்போம். ஸோ அதான் பிரிங் க்ளோஸ் த டிஸ்டன்ட். பைசைக்கிள், தி கியூரியஸ் வெஹிக்கல் ஃபார் விச் யூ ஆர் இட்ஸ் என்ஜின். கிரெடிட் கார்டு, பை நவ் பே லேட்டர். இப்போ வாங்குங்க, காசு அப்புறம் கட்டிக்கலாம், அதான் கிரெடிட் கார்டு. சில்க் சாரி, ப்ளூம்ஸ் ஃப்ரம் தி லூம்ஸ். என்சைக்ளோபீடியா, ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் நாலேஜ். ஃபர்னிச்சர், கோசி லைஃப், ஈஸி லைஃப். ஹோட்டல், ஹோம் அவே ஃப்ரம் ஹோம். ஹோட்டல்னால் வீடு, வீட்டை விட்டு தள்ளி இருந்தாலும். ஸோ ஹோம் அவே ஃப்ரம் ஹோம். ஹோம் தியேட்டர், ஆர்ம் சேர் வியூவிங். ஹேர் ஆயில், get your hair silkier and stronger. Junk food, you must eat to live, not live to eat. நம்ம வாழறதுக்காக சாப்பிடணும், சாப்பிட்றதுக்காக வாழக்கூடாது. அதான் ஜங்க் ஃபுட் சொல்கிறாங்க. உடம்புக்கு ரொம்ப கெடுதல். எது எது நியூட்ரிஷியஸ் ஸ்ட்ரென்த்தாக இருக்கோ ஹெல்தி ஃபுட் சாப்பிடணும். லிப்ஸ்டிக், கலர்ஃபுல் ஸ்மைல் அட் யோர் லிப்ஸ். கம், ஃபிக்ஸஸ் எவ்ரி திங் எக்ஸப்ட் broken ஹார்ட். உடஞ்ச மனசு தவிர எல்லாத்தையும் ஒட்டுமா, அதான் கம்முன்னு சொல்கிறாங்க. லென்ஸ், a clear vision of future. ஸோ ஸ்லோகன் ரைட்டிங்னா என்னென்னு பார்த்தோம். அட்வர்டைஸிங் ப்ராடக்ட் ஆர் கிரியேட் அவேர்னஸ் ஃபார் சோஷியல் கிளாஸ் தான் அதோட பர்பஸ். எப்படி எழுதணும்னா ஷார்ட், சிம்பிள், கேட்சி, அட்ராக்டிவ் ஃப்ரேசஸ், கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். அப்புறம் ஒரு ரிதம், ரைம், பேட்டர்ன் இருக்கணும். யூனிக், டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஹானஸ்ட்டாக இருக்கணும். டைம்லெஸ்ஸாக இருக்கணும். அதுக்கப்புறம் கம்பெனிஸ் கமிட்மெண்ட் இருக்கணும். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தோம். அதோட இன்னொரு நேம் கேட்ச் லைன், ஸ்ட்ராப் லைன், டேக் லைன். ஸோ எதனா டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேட்டால் நாங்கள் ஆன்சர் பண்ணுவோம். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.